நம்ம யாருக்குமே பிடிக்காத ஒரு விஷயம் அப்படின்னா பெயின் அல்லது வலி. இப்போ பெயினில் வந்து நிறைய வெரைட்டி ஆஃப் பெயின் இருக்குது. மசில்ஸில் கிழிஞ்சு போச்சு அப்படின்னா அது ஒரு விதமான பெயின். அடிபட்டுடுச்சுன்னா அது ஒரு விதமான பெயின். எலும்பு உடஞ்சிருச்சுன்னா அது ஒரு விதமான பெயின். வயிற்றுக்குள்ளால் அப்பெண்டிசைட்டிஸ் இருக்குது, அது ஒரு விதமான பெயின். தலைக்குள்ளால் வரக்கூடிய பெயின் அது வித்தியாசமான பெயின். இது எல்லாமே வேரியஸ் டைப் ஆஃப் பெயின் அப்படின்னு நம்ம தெரிஞ்சிருக்கிறோம். பட் ஒரு டைப் ஆஃப் பெயின் ரொம்பவே கொடுமையானது. அதாவது வலி இருக்கும், அதே நேரத்தில் ஒரு எரிச்சல் இருக்கும், அதே நேரத்தில் ஒரு பர்னிங் சென்சேஷன் இருக்கும், அல்லது எலக்ட்ரிக் ஷாக் கிடைக்கிற மாதிரியான ஒரு சென்சேஷன் இருக்கும். இதுதான் நியூராலஜிக் பெயின், நரம்பு வலி அப்படின்னு சொல்லுவோம். இன்றைக்கி ஒரு யங் இண்டிவிஜுவல், ஒரு 25 வயசான ஒரு பாய், அந்த பாய்க்கு இருக்கக்கூடிய இஷ்யூ இடுப்பில் இருக்கக்கூடிய அந்த டிஸ்க், ஒரு L4 L5 அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய டிஸ்கில் ஒரு அடிபட்டிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 4 இயர்ஸுக்கு முன்னாடி ஒரு ஹெவி வெயிட்டை அவனோட ஒர்க்கு பண்ணும்போது அவன் கையிலேருந்து மிஸ் பண்ணிட்டான். பட் அவ்வளவு வெயிட்டுமே அவன் வந்து அழுத்தி பிடிச்சதுனால ஆக்சுவலி உடையிற மாதிரி ஒரு ஸ்டேஜ். அந்த ஸ்டேஜில் அந்த தம்பி எஸ்கேப் ஆகி அவனோட டிஸ்கில் ஒரு மைனர் டேமேஜோட, தட் இஸ் அவனோட டிஸ்க் ஒரு பல்ஜிங் அந்த இதோட அவனுக்கு நின்றுருக்கு. ஸோ அந்த டிஸ்க் பல்ஜிங், ஒரு ஜர்க், இந்த மாதிரி எல்லாமே சேர்ந்து அவனுடைய காலுக்கு வரக்கூடிய நரம்புகளில் ஒரு அழுத்தத்தை ஏற்படுத்தியிருக்கு. ஸோ இதோட காம்ப்ளிகேஷன் என்னென்னா அவனுக்கு சிவியர் பெயின், கண்டினியூஸாக உட்கார முடியாது, படுத்தா வலி இருக்குது, அதுக்கப்புறமா ஸ்டாண்டிங் பொசிஷனில் நிறைய நேரம் நிற்க முடியாது, பைக் ட்ராவல் பண்ண முடியாது. இந்த மாதிரி என்ன ஒர்க் பண்ணாலுமே அவனுக்கு இடுப்பு ஃபுல்லாக வலி. தென் ஒரு அந்த சென்சேஷன் வித்தியாசம் மாதிரி, அதாவது ஒரு நம்னஸ் அப்படி சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரியான ஒரு ஃபீலிங், ஒரு பர்னிங் ஃபீலிங், இந்த மாதிரி எல்லாம் மிக்ஸான ஒரு பெயின். நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா முதல்ல MRI ஸ்கேன் பண்ணி அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டோம். அப்படியே வந்து அந்த சர்ஜிக்கல் ஆப்ஷனை விட்டுட்டு சித்தா ட்ரீட்மெண்ட் அப்படின்றத ஆப்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த கேஸுக்கு நம்ம என்னென்னா வெறுமனே இன்டர்னல் மெடிசின் எடுக்கும்போது போதுமான ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் கிடைக்காது. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், அந்த தம்பிக்கு எக்ஸ்டர்னல் தெரப்பி வித் ட்ராக்ஷன் அதோடு சேர்த்து அவனுக்கு வந்து இன்டர்னல் மெடிசின் இவ்வளோவுமே நம்ம சேர்த்து நம்ம கொடுக்குறோம். ஸ்பைனோட சென்ட்ரு ஏரியா இதில் அழுத்தம் கொடுக்கக்கூடாது. ஸோ அதனால் ஒரு எக்ஸ்பர்ட்டை நம்ம இன்வைட் பண்ணியிருக்கிறோம். டாக்டர் பத்மா ராமச்சந்திரா வந்திருக்கிறாங்க. அவருடைய ஒரு எக்ஸ்டர்னல் தெரப்பியோட நம்ம ட்ராக்ஷன் ப்ளஸ் இன்டர்னல் மெடிசின் நம்ம அந்த தம்பிக்கு ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ இப்போதைக்கு ஒரு 3 to 4 days அந்த ப்ராசஸ் ஆகியிருக்குது. கண்டினியூஸாக ஒரு 7 days எக்ஸ்டர்னல் தெரப்பி கொடுக்க போகிறோம். இன்டர்மிட்டண்ட்டாக அவனுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ட்ராக்ஷன் கொடுக்க போகிறோம். ஒரு 2 days 3 days அந்த டியூரேஷன்லேயே அந்த நியூராலஜிக் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் பெயின் வந்து அந்த சிவியாரிட்டி குறைய ஆரம்பிச்சிருக்குது. ஸோ ஃபாலோ பண்ணலாம். ஸோ இந்த மாதிரியான ஒரு காம்ப்ளிகேட்டட் இஷ்யூ இருக்கக்கூடிய அந்த டிஸ்க் ரிலேட்டட் மேட்டர்ஸுக்கு எக்ஸ்டர்னல் ப்ளஸ் இன்டர்னல் மெடிசின் ரொம்பவே முக்கியம். ஓகே, இந்த தம்பியோட ரிசல்ட்ஸ் நான் அப்டேட் எல்லாமே அப்புறமா உங்களுக்கு கொடுக்குறேன். தேங்க்யூ.